கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலை அருகே வகுப்பில் சக மாணவரிடம் பேசிய 3ஆம் வகுப்பு மாணவனை ஆசிரியர் தலையில் அடித்துள்ளார். அதனால் தலையில் வீக்கமடைந்த மாணவன் அஸ்வின் காய்ச்சல், மயக்கத்திற்கு ஆளாகியுள்ளார். அதனைத் தொடர்ந்து நேற்று இரவு தக்கலை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட மாணவனுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. சம்பந்தப்பட்ட தனியார் பள்ளியில் இதுபோன்று மாணவர்களை பிரம்பால், தலை, முதுகு பகுதிகளில் அடிப்பது தொடர்வதாக குற்றம் சாட்டப்படுகிறது. சில தினங்களுக்கு முன் இதேபோல் காயமடைந்த சிறுமி ஒருவரின் குடும்பத்தினர் புகார் அளிக்கச் சென்றபோது அவர்களிடம் பள்ளி நிர்வாகம் பேச்சுவார்த்தை நடத்தி சம்பவத்தை மறைத்ததாகவும் கூறப்படுகிறது. ஏமான்னு கேட்டு டீச்சர் அடிச்சம்மான் எங்கே அடிச்சுன்னு கேட்டு தலையில் 3 அடி அடிச்சு, எதுக்கு அடிச்சுன்னு கேட்டு பிள்ளைகள்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன், அதுக்கு அடிச்சின்னு. அப்புறம் ஒரே வாந்தியும் காய்ச்சலை சார். அப்புறம் ஆஸ்பத்திரியில் வந்து அட்மிட் பண்ணேன். இதுக்கு முன்னையும் வீட்டு பக்கத்தில் உள்ள பிள்ளைகளெல்லாம் நல்ல அடி, ஃபிக்ஸ் ஆகிற பிள்ளைகளெல்லாம் மொழியில் அடிக்கிது. இதுக்கு முன்னே ஒரு பிள்ளைய கையை அடித்து அப்போ ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் அவைய கொண்டு போயிட்டு, சாமினி பிள்ளைய பேர் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போனாங்கள ஃபாதரெல்லாம் காம்ப்ரமைஸும் பண்ணி கேஸ் போடண்டான்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுருக்கு. மைனாரிட்டி உரிமைகள் பெற்று நடத்துகின்ற கல்வி நிறுவனங்கள் வியாபார நோக்கோடு நடத்தி கொண்டு குழந்தைகளை கொத்தடிமைகளை போன்று நடத்துகின்ற ஒரு சூழ்நிலை இருந்து கொண்டிருக்கின்றது.